ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாபாண்டி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கான்ட்ரவர்ஷியலாக நம்ம சேனலில் இருக்க டாபிக் பற்றி தான் நான் அகைன் வந்து பேச போகிறேன். இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எஸ், உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், லக்ஷ்மி பூட்டிக் சாரீ வந்து நான் வாங்கி தெரியாதனமாக நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ போட்டேன். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வரும்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. நான் லக்ஷ்மி பூட்டிக் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஃபுட் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரல் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பேர் வந்து பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பற்றி போட்டுகிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. அதில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இது பெய்ட் ப்ரமோஷன் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாவாகட்டும் இல்லை யூடியூப் ஆகட்டும் எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. 1.2 மில்லியன் சம்திங் வந்து வச்சுருக்காங்க. யூடியூப்லேயும் வந்து 7 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. நம்மளோட சேனல் வியூவர்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸு வியூஸ் எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணால் கூட அந்த அளவுக்கு வராது. ஜஸ்ட்டு ஒரு 11,000 தான் நம்ம யூடியூப்பில் வந்து இருக்குது. அது இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1,000 சம்திங் தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்க ஒரு சேனல், அதாவது எங்களோட சேனல் வந்து இங்கே இருக்குது, அவங்களோட சேனலாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அப்பேற்பட்டவங்க எனக்கு போய் எதுக்கு பே பண்ணி வீடியோ போடுங்கன்னு வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு நான் என்ன சாரீ கோட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் கமெண்ட்லேயும் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் வேணுனாலும் அந்த சாரீ வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து அவங்களோட வெப்சைட் மூலிமா தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஆர்டர் வந்து. அதே மாதிரி எனக்கு வந்து வித்தின் 2 டேஸ்லேயே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. சாரீ நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் பே பண்ணதுக்கு நல்லா இருக்குது, நான் என்ன கலர் ஆர்டர் பண்ணணும், எப்படி இருக்கணும்னு நினச்சி ஆர்டர் பண்ணணும், எனக்கு அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோக்கு வந்து ஏன் இவ்வளோ ஹேட்டட் கமெண்ட்ஸ்னால், ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குப்பையாக இருக்குது சாரீ வந்து, அதோட மெட்டீரியலே நல்லா இல்லை, கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் கிடையாது. 1000க்குள்ளே வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டு, 2000க்கு மேலே வாங்கினா தான் அவங்களோட சாரீ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து நான் 2000 ருபீஸ் சாரீஸுமே வாங்கினேன், ஆனால் எனக்கு அதோட குவாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, எனக்கு வந்து அதோட மெட்டீரியல் பிடிக்கல, கலர் வந்து வேரி ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து கமெண்ட் இப்போ வரைக்கும் போட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இது ஓப்பன் சேலஞ்சாக எனக்கு வந்து எடுத்துக்கிறேன். எஸ், நான் வந்து செகண்ட் டைம் வந்து அவங்கக்கிட்ட சாரீ வாங்கலான்னு இருக்கேன். லக்ஷ்மி பூட்டிக் பொறுத்த வரைக்கும் நான் இந்த தடவை எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை வந்து சூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் நீங்கள் பர்டிகுலராக வந்து இந்த சாரீ வாங்குங்கன்னு சொல்லி அவங்களோட சாரியோட கோட் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டுகிட்டே வாங்க. மினிமம் நான் வந்து 1 வீக் to 10 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து எதை சாரீ வந்து வாங்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாரியை வந்து நான் வாங்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து அதாவது நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் எனக்கு எப்போ சாரீ வருது, அன்பாக்சிங் வீடியோ, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே நான் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன். அப்பயாச்சும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. லிட்ரலி நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் அதுதான் நான் வந்து வீடியோவாக போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்கேஸ் எனக்கு வந்து சாரீ குவாலிட்டி பிடிக்கலனாலோ இல்லை கலர் வந்து சுத்தமாக வேரியேஷன் ஆயிருக்கு, நான் ஆர்டர் பண்ணதுக்கு இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குனாலோ கண்டிப்பாக நான் வந்து அவங்களோட கஸ்டமர் கேருக்கு வந்து சப்போர்ட்க்கு வந்து நான் கால் பண்ணுறேன். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு லைவாகவே எடுத்து போடுறேன் வீடியோவை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடச்சிடும். நான் வந்து எப்படி ஆர்டர் பண்ணேன், கஸ்டமர் கேர்லேருந்து நிஜமாவே சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நான் வந்து அவங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் நான் வந்து கால் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு வந்து டேமேஜும் ஆகலை, கலரும் அதே மாதிரி தான் இருக்குது, மெட்டீரியலும் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த தடவை அவங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்குலாம் நான் வந்து கால் பண்ணலை. பட் நான் இப்போ வாங்க போகிற சாரீ, நீங்கள் சொல்ல போகிற சாரீ தான். அது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நல்லா இல்லை, இது நீங்கள் வாங்கி பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி. பட் ப்ளீஸ் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் வந்து அந்த சாரியோட ஃபோட்டோ மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. ஃபோட்டோ போட்டிங்கன்னா எனக்கு வந்து அது தேடி கண்டுபிடிக்கல போதும் ஆகிடும். ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கே வந்து மினிமம் ஒரு 5 சாரியாச்சும் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த சாரீ கோடை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் வெப்சைட்டில் வந்து போட்டுக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லோரும் மெஜாரிட்டியாக என்ன சாரீ சொல்லிங்களோ அதுதான் வந்து நான் இந்த தடவை வாங்க போகிறேன். இந்த வீடியோ கண்டினியூஷன் வந்து கண்டிப்பாக வரும், பட் உடனே கிடையாது. மினிமம் 1 வீக் to 10 டேஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு எல்லோரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே நான் ப்ரீவியஸ் வீடியோ பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து நிறைய பேர் வந்து சாரீ நல்லா இல்லைன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து கீர்த்தி கஜராஜ், பேபிஸ் வேர்ல்ட் 333, சபிதா லோகன், கிறிஸ்டி, இன்னும் நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க. மோஸ்ட்டாக நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிப்ளையும் பண்ணியிருப்பேன், ரியாக்டும் பண்ணியிருப்பேன். பட் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களோட பேசுகிற வார்த்தைகள் வந்து பார்த்து பேசணும். இது வந்து சோஷியல் மீடியா,
நாகரிகமா பேசணும். அவங்கள திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட் வந்து போடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அவங்க கிட்டயே டைரக்ட்டா பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வாங்கி அவங்க ஏமாந்துருக்காங்க அந்த சாரி குவாலிட்டி நல்லா இல்லன்னு சொல்லி உங்களுக்குலாம் புலம்புனாங்களா, அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே வந்து கமெண்ட் பண்ணட்டும். நம்ம ஃபைனலா வந்து எந்த சாரி வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதோட வீடியோவும் போடலாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இவ்ளோ பேர் வந்து நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ரீசென்ட்டாவுமே அவங்களோட YouTubeல வந்து நான் ஒரு வீடியோ வந்து பார்த்திருந்தேன். ஒரு சேனலுக்கு வந்து பிரைவேட் சேனலுக்கு வந்து பேட்டி குடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் வந்து பத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்கள் வந்து புடிச்சு வாங்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் நெறைய சாரீஸ் வந்து புதுசு புதுசா குடுத்துட்டே இருக்கணுன்ற மாரி அ ஒரு வீடியோ வந்து பார்த்திருந்தேன் இன்டர்வியூ வந்து. இந்த பக்கம் இவ்ளோ பேர் வந்து ஹேட்டட் கமெண்ட்ஸ் வந்து போடுறீங்க. இந்த பக்கம் அவங்க வந்து எங்களுக்கு சேல்ஸ் நெறைய ஆகுதுன்னு போடுறாங்க. இதுல எது உண்மைன்னு எனக்கே புரியல. அதுல வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்களோட ரிலேட்டிவா வேற வந்து கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட்ல வந்து. ஏங்க ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஆயிட முடியுமா? இது மட்டும் இல்ல, நான் இன்னும் நெறைய ஹோட்டல்ஸ் வந்து சாப்பிட்டு நல்லா இல்லன்னே வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் பே பண்றேன். அந்த பே பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்த் இல்லன்னா கண்டிப்பா நம்ம நல்லா இல்லன்னு தான் போட்டாகணும். வேற வழி கிடையாது. நல்லா இருந்துச்சுன்னா சொல்லணும். அதே மாரி நான் ரீசென்ட்டா ஜூனியர் குப்பனால போய் அந்த அன்னபூரணி 400 இயர்ஸ் பழமையான டிஷ் ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதையுமே டேஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. அதுக்கு ஏன் இவ்ளோ ஹைப் குடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ நான் அதையுமே வந்து நான் வீடியோவா ஷேர் பண்ணியிருந்தேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்டா நான் பெர்சனலா யூஸ் பண்ணியோ, இல்ல சாப்பிட்டோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோவா போடுவேன். இந்த வீடியோ வந்து பெய்ட் ப்ரமோஷனே கிடையாது. நார்மலா உங்கள மாரி நானும் ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து ரிசீவ் ஆன சாரி தான். நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர்.